வணக்கம், நான் தான் உங்கள் பயணங்களின் காதலன் TN31 டிராவலர். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் பயணங்களின் காதலன் TN31 டிராவலர். இன்னைக்கு நாம் இருக்கிற இடம் ஸ்பெயின். இதுக்கு நாம் எப்படி வந்தோம்னா, லண்டனில் இருக்க சவுத்தாம்ப்டன்லேருந்து கிளம்பி 2 நாள் கடல் பயணம் பண்ணி வீகோ என்ற ஊருக்கு வந்திருக்கோம். வீகோ என்ற ஊரில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மது, மாது, சூது, இது 3 ஃபேமஸுங்க. இங்கே பறந்துக்கிட்டு இருக்கிறது ஸ்பெயின் நாட்டோட கொடி. யாராச்சும் தமிழக வெற்றி கழகம் கொடின்னு நினச்சிட போகிறீங்க. இந்த ஊர் போர்ட்டுக்கு வெளியவே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கேசினோ இருக்குது. கேசினோன்னா நம்ம ஊரில் சூதாட்ட விடுதின்னு சொல்லுவாங்க. அது இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த யூரோப்பில் இந்த கேசினோ தான் பெருசு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பெயினில் பியர் ஃபேமஸ்ஸு. இங்கே எல்லாமே ஓன் டிஸ்டிலரியே வச்சுருப்பாங்க. ஸ்பெயினில் எங்கே பார்த்தாலும் 5 யூரோக்கு 6 பாட்டில் பியர் கூட கிடைக்கும். இந்த இடத்துல எப்படின்னா சூப்பர் மார்க்கெட்லேயே லிக்கர் எல்லாமே கிடைக்கும். அதுதான் இங்கே பெரிய விஷயம். இப்போ கப்பலை விட்டு இறங்கி இந்த ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு ரெடி ஆகிட்டேன். இந்த ஊரில் ஒன்றும் இல்லை, எல்லாமே கட்டிடம் தான். எல்லாமே கருங்கல் கட்டிடம், எல்லாமே பழைய காலத்து கட்டிடம் தான். இந்த ஊர் இடந்தாங்க நான் சொன்ன கெசினோ, பாரு, ரெஸ்டாரண்ட், எல்லாரும் ஹாயாக உட்காந்து பியர் குடிச்சிட்ருக்காங்க. இந்த ஊர் ஃபுல்லாமே கடைங்க தான். இந்த தெருக்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி பள்ளத்தாக்காக தான் இருக்குது. எல்லாமே வந்து மலை சரிவில் கட்டின மாதிரி தான் இருக்குது இந்த ஊரே. இந்த ஊரில் ஒரு சர்ச் இருந்தது நடு சென்டரில், ரொம்ப அழகாக இருந்தது. இந்த சர்ச் பில்ல அடிக்கும் போது ரொம்ப அழகாக இருந்தது. ஊருக்கு மத்தியில் கோயில் கட்டியிருக்காங்க. இந்த ஊரில் அவங்களுடைய மத நம்பிக்கைப்படி சர்ச் கட்டியிருக்காங்க. இந்த சர்ச் நம்ம பார்க்குற மாதிரி இருந்தது. மற்ற எல்லாமே வந்து கடைங்க தான். அதுவும் இந்த ஊர் கடைங்க எல்லாம் வேறு மாதிரி. நான் இந்த இடத்துல ஒரு ஒயின் டிஸ்டிலரி பார்த்தேன், அப்புறம் பியர் டிஸ்டிலரி பார்த்தேன். உள்ளே போனோம், ஆனால் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நாட் அலோடு இருந்துட்டாங்க. அதனால் அதை எடுக்க முடியல. இந்த ஊரை எப்படி அழகாக செதுக்கிட்டாங்க பாருங்கள். 2 தெருவில் நடுவில் வந்து ஒரு பில்டிங். இது சரியாக என்னால் காட்ட முடியல இந்த வீடியோவில், ஆனால் அது வேறு லெவலில் இருக்குது இந்த ஊர். ஊர் முக்கியமான பொருளாதாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வர்ற கப்பல்கள் தான். இங்கே எப்பையும் 5லேருந்து 6 கப்பல்கள் வரும். அதுதான் இந்த ஊரோடைய ஸ்பெஷலே. உடனே நினைக்காதீங்க 5லேருந்து 6 கப்பல் வந்தால் என்ன ஸ்பெஷல்னு. ஒரு கப்பலுக்கு 5000 பேருன்னு கணக்கு பண்ணாலே 25,000 பேர் ஒரு நாளைக்கு இந்த ஊரை விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் அந்தந்த கப்பலுக்கு தகுந்த மாதிரி க்ரூ இருப்பாங்க. சும்மா ஒரு கப்பலுக்கு க்ரூ வந்து 1000 பேர்னு கணக்கு பண்ணால் கூட 5000 பேர். அதில் 5000 பேரில் ஒரு 4000 பேராச்சும் நிச்சயம் வெளியே வந்துட்டு போவாங்க இந்த ஊரை சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு, ஏதாவது திங்ஸ் வாங்கிறதுக்கு. இந்த ஊரோட முக்கியமான பொருளாதாரமே இந்த கப்பல்கள் தான். இந்த போர்ட்டில் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்கிறது ரொம்ப விலை கம்மிங்க. எப்படி நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் ஒரு 4000 ரூபாயிலேருந்து 6000 ரூபா வரைக்கும் டிஃப்ரெண்ட் வருங்க. ஆனால் இப்போ இந்த ஊர் மக்களுக்கு ஸ்பெயின் அரசு அதிக டேக்ஸ் வச்சுருக்கு. அதனால் இப்போ இங்கே போராட்டம்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் நாம் பார்சிலோனா போனப்போ போராட்டம்லாம் நடந்துச்சு. இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன்.
என்னடா எதுவும் கடையை காட்டாமல் சுற்றி நடந்து நடந்து காமிக்கிற பார்க்காதீங்க, சின்ன ஒரு சாம்பிளுங்க. இங்கே எல்லாமே இப்படி தாங்க இருக்குது. ஆனவங்க 2 பேரும் நம்ம கெஸ்ட்டுங்க. அங்கே மியூசிக் வாசித்தவர் இந்த ஊர் பிச்சைக்காரருங்க. டியூட்டிக்கு வந்தாச்சு. நம்ம டியூட்டி டைம் அப்போ நமக்கு பக்கத்துலேயே ஒரு கப்பல் கிராஸ் ஆச்சு. அழகாக அதை எடுத்தோம். நம்ம கப்பல் புறப்பட தயாராகிட்டுருக்கு. நம்ம கப்பலில் இருந்து பக்கத்தில் இருக்க கப்பலுங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஊர் நம்ம கப்பல் கப்பல் போகும்போது எடுத்தவொடனே டாப் ஸ்பீட் எடுத்துட்டாங்க. சீக்கிரம் போயிடணும். கப்பலுக்கு ஆப்போசிட்டில் நீர் ஓட்டம் இருக்குது. கப்பல் அதனால் கொஞ்சம் ட்ரபிள் பண்ணி தான் போகுது. கப்பல் அடுத்த போர்ட் ஃப்ரான்ஸில் இப்போ ஒலிம்பிக் நடந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஃப்ரான்ஸில் ஒலிம்பிக்கை பார்க்குறதுக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மக்கிட்ட செங்கேன் விசா இல்லாததுனால நமக்கு அந்த வாய்ப்பு நழுவிடுச்சு. ஈஃபில் டவர் பக்கத்தில் போனோம், ஆனால் ஈஃபில் டவரை பார்க்க முடியல. ஒரு 194 கிலோமீட்ரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போனோம், இருந்தாலும் பார்க்க முடியல. அடுத்த ஆண்டு கண்டிப்பாக ஈஃபில் டவரை பார்த்துருவோன்னு நம்புகிறோம். நன்றி.